Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் போக்கல் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் போக்கல் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையோடு இணைந்து இன்று நாம் புனிதர்கள் ஆண்ட்ரூ கிம்தே கோன், இவர் அருள் பணியாளர், இவரோடு இணைந்து பால் சோங் காசும் இவர்களும் இவர்களுடைய தோழர்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்க மறைசாட்சியாக மரித்ததை நாம் நினைவு கூறுகின்றோம். கொரிய நாட்டிலே இவர்கள் நற்செய்திக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்து இயேசுவுக்காக வேத சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். எனவே இவர்களை நாம் நினைவு கூறுகிறேன். என்று எவ்வாறு இவர்கள் இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இறைவார்த்தை எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்று தங்களுடைய இன்னுயிரை ஈந்து, இந்த திருஅவையினுடைய விசுவாசம் என்பது மறைசாட்சிகளினுடைய வித்திலிருந்து துவங்குகிறது. அவர்களுடைய அந்த இரத்தம் சிந்துதல் தான் இன்று பல்வேறு நபர்களை இயேசுவின் பக்கம் திருப்பி இருக்கிறது என்று நமக்கு திருஅவை கற்றுக் கொடுக்கிறதோ, அதே போல அந்த இறைவார்த்தைக்கு தங்களுடைய வாழ்வின் மூலம் சான்று பகிர்ந்திருக்கின்ற இன்றைய புனிதர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் இறைவார்த்தையை வாசித்து ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு சான்று பகிர்கின்ற பிள்ளைகளாக வாழ தேவையான அருளுக்காக இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகெங்கும் பழுகி பெருக திருவுளமானீரே. மறைசாட்சியரான புனித ஆண்ட்ரூ, அவர்களுடைய தோழர்கள் ஆகியோரின் இரத்தம்
மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்றச் செய்யும் வித்தாகும்படி செய்தீரே. அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தொடர்ந்து வளர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்துதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13-16 முடிய. அன்புக்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100. நாம் அனைவரும் பாட வேண்டிய வதுலரை பாடலின் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். 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 அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றென்று உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 8 இறை சொற்றொடர்கள் 4 முதல் 15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்தபின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே. விதை இறைவார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டு கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல முறை நாம் இன்று வாசிக்கப்பட்ட விதை விதைப்போர் உவமையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த விதை விதைப்போர் உவமை இவ்வளவு முறை நாம் கேட்டிருந்தும் அல்லது நாம் ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் அது புதிய புதிய அர்த்தத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது? காரணம், பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1வது இயல் 23வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் அழியக்கூடிய வித்து நான் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே,
நாம் அனைவருமே இறைவார்த்தையால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிறப்பு அடைந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி என்றால் இன்று வாசிக்க கேட்ட இந்த விதை உவமை நமக்கு நம்முடைய வாழ்வில் எதை கற்றுத்தருகின்றது? ஒரு மனிதர் தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்திய பிறகு அங்கு விதையை விதைக்கிறார். சாதாரணமாக நம்முடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பக்குவப்படுத்திய பின்பு விதையை விதைத்து தனக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற நோக்கில்தான் அவர் அந்த விவசாய வேலையை செய்கிறார். அப்படி அவர் செய்கின்ற பொழுது அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அதே போல எவ்வாறு ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பக்குவப்படுத்திய நிலத்தில் தான் விரும்பிய விதையை இட்டு விளைச்சலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல நம் ஆண்டவர் நம்மையும் நிலங்களாக நம் உள்ளத்தை இந்த நிலத்திற்கு ஒப்பிட்டு நீங்கள் நல்ல நிலங்களாக இருக்க வேண்டும், இந்த இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. நிலத்தை பக்குவப்படுத்தி விட்டால் மட்டும் போதுமா? நம்முடைய நிலமான உள்ளம் என்னும் நிலமாகிய இந்த நிலத்தில் நமக்கு இறைவார்த்தை என்பது கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட இறைவார்த்தையின் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிறப்படைந்த மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் அந்த இறைவார்த்தையை எப்படி ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றோம், அதை நாம் வாழ்வாக்குகின்றோம். அந்த வாழ்வாக்குதல் தான் இயேசுவில் பிரியமானவர்களே, பக்குவப்படுத்திய நிலத்தை நாம் தொடர்ந்து பராமரிக்கின்ற பொழுதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிறப்படைகின்ற மக்களாக மாறுகின்றோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே தான் நம்ம ஆண்டவர் இந்த இறைவார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கின்றது, இந்த இறைவார்த்தையை கையில் எடுத்து ஓடுகின்ற மக்கள் அனைவருமே எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பல நேரத்தில் பார்த்திருக்க முடியும். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை அழியவே மாட்டா என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தாங்கித்தான் நாம் அனைவருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடைகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்றால் இறைவார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் கையில் எடுக்க வேண்டும் என்ற இயேசுவில் பிரியமானவர்களே. அப்படி நாம் இறைவார்த்தையை கையில் எடுக்கும் போதுதான் நம்முடைய பக்குவப்படுத்தப்பட்ட இந்த உள்ளமானது பராமரிக்கின்ற, எப்படி ஒரு நிலத்தை பக்குவப்படுத்தி விதைகள் விதைக்கப்பட்டு விட்டன, அந்த விவசாயி அந்த விதையை விதைத்தார், பின்பு அப்படியே விட்டுவிட்டார் என்றால் அங்கு களைகள் வந்துவிடும், அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் அந்த செடியானது அப்படியே வாடி வதங்கிவிடும். அதுபோல்தான் இந்த பராமரிப்பு என்பது நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இதோ நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையானது இந்த இறைவார்த்தையின் வாசித்தல் வழியாக நாம் நம்முடைய உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் பராமரித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பராமரிக்கின்ற பொழுது நமக்கு விளைச்சல் என்பது அதிகமாக கிடைக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைய நாள் நாம் கொண்டாடுகின்ற இந்த புனிதர்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறார்கள். ஆண்ட்ரூவும் அவருடைய தோழர்களும் நம்ம கூறுகின்ற செய்தி, இதோ நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவார்த்தையை நாங்களே இறைவார்த்தையாக மாறி அந்த மக்களை, கொரியா நாட்டில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்த போதிலும் நாங்கள் நிலைத்து நின்று இறைவார்த்தை எங்களுக்கு கொடுத்த வல்லமையின் வழியாக நாங்கள் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்தோம் என்று அவர்களுடைய வாழ்வின் வழியாக நமக்கு வெளிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் இறைவார்த்தையை வாசிப்போம், அதை வாழ்வாக்குவோம். வாழ்வாக்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை பராமரிப்போம். பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளமும் எந்த இறைவார்த்தையால் ஒவ்வொரு நாளும் பராமரிக்கப்படுகின்ற உள்ளம் மட்டுமே நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்ற விளைச்சலை கொடுக்க முடியும் என்பதை நம் மனதில் கொள்வோம். எனவே இறைவார்த்தையின் வழியாக நாமும் நம் குடும்பமும் நம்மை சார்ந்த அனைவருமே புதுப்பிறப்பு அடைந்த மக்களாக ஒவ்வொரு நாளும் வாழ தேவையான அருளுக்காக இக்கல்வாரி பலிகள் தொடர்ந்து இணைவோம். நாம் புதுப்பிறப்படைந்த மக்கள் என்பதை இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதன்படி நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஆமேன். ஈகத்தில்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். புனித மறைசாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களையும் உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுடைய இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டையும் ஊற்றுகின்றீர். கடந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வானதூதர் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஆண்ட்ரூ மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இறைவார்த்தை வாயிலாக நம் உள்ளத்தை பக்குவப்படுத்தி பண்படுத்தி நல்ல விளைச்சலை கொடுக்க அழைக்கும் அன்பு இறைவன் இவரை. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறைசாட்சியரின் விழாவில் ஆற்றல் அளிக்கும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றுறுதியுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவார்த்தையை நாளும் வாசித்து வாழ்வாக்க சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையலகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையலகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே. உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதெல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும்
போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயார். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.